Thanks for the wonderful year. All for the CST. We are rocking. வணக்கம் மக்களே, இது தமிழ் மகனின் குரல். நான் மனோஜ் ஆண்டனி. ஒர்க்கிங் சாட்டர்டே ஷிஃப்ட் முடிச்சுட்டு நம்ம பாஸ் ஸ்ரீவாசன் கொடுக்குற ட்ரீட்டுக்காக டீமோட ஆரவாரமாக கிளம்பி போன இடம் தான் கோல் பார்பிக்யூ. இங்கே என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் வந்து குரு நம்மளுக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாரு. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். டீம் மொத்தமாக உள்ளே கேதர் ஆனதுக்கப்புறம் ஸ்மால் சைஸ் பீஸா, வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சர்வ் பண்ண கையோட அடுப்பை கொண்டு வந்து நம்ம மடியில் கட்டிட்டாங்க. கட்டின கையோட அந்த கம்பியில் நிலவாழ் ஜீவராசி, கடல்வாழ் ஜீவராசி அப்படின்னு எல்லா ஜீவராசியும் குத்தி அடுப்பில் போட்டு வேக வச்சுட்டாங்க. நான் எப்போவுமே ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணி தான் சாப்பிடுவேன். என்னென்னா ஈட் வாட் யூ டேக் ஆர் டேக் வாட் யூ ஈட். அப்படின்னா என்னால் சாப்பிட முடிஞ்சது மட்டும்தான் நான் தட்டில் எடுப்பேன். இல்லை தட்டில் எடுத்த எல்லா பொருளையும் நான் சாப்பிட்ருவேன் வேஸ்ட் பண்ணாமல். ஸ்டார்டர்ஸே ரொம்ப நிறையா சாப்பிட்டதுனால எங்கள் மெயின் டிஷ்க்கு போகிறது. ஆனால் நம்ம டீம் மொத்தமாக ஸ்டார்டர்ஸை தெளிவாக முடிச்சுட்டு மெயின் டிஷ்க்கு எல்லோரும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ட்ராவல் பண்ணுற கேப்பில் தான் நான் குதிச்ச இடம் டைரெக்டாக ஒரு ஸ்கிப்பு டெசர்ட்க்கு. அந்த டெசர்ட் ஏரியாவுக்கு போனால் இது அதுன்னு என்னென்னமோ இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு டேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வெண்ணிலா ஸ்கூப் ஒன்று, ஸ்ட்ராபெரி ஸ்கூப் ஒன்று சேர்த்து போட்டு அடித்து முடிச்சாச்சு. ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டீம் பேரில் ஒரு கேக்கை வெட்டிட்டு ஆரவாரமாக கத்திட்டு ஒரு சில ஸ்னாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு டைரெக்டாக நம்ம குருவோட ஃபுட் ரிவ்யூக்கு போயாச்சு. கிறிஸ்பி கார்ன், கஜுன் பொட்டேட்டோ, தந்தூரி சிக்கன், ஹனி சிக்கன், அதுக்கப்புறம் நமக்கு அடிஷ்னலாக பார்பிக்யூ ப்ரானு, பார்பிக்யூ சிக்கனு, இதெல்லாம் போகிறத தாண்டி நமக்கு மட்டன் பிரியாணி, அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி, கொஞ்சம் முட்டை மசாலா, இதை தாண்டி வெஜ்ஜில் நிறையா விதமான சாலட்ஸு, ஸ்வீட்ஸு, மேலே ஐஸ்கிரீம்ஸு, அது பத்தாததுக்கு வாஃபிள், இது தவிர நமக்கு சிக்கன் தோசை, தொட்டுக்க கார சட்னி, பணியாரம், எக்னிங்கில் நமக்கு கரெக்டாக ஒரு மசாலா பெப்சி இல்லைன்னா ஒரு மொஜிட்டோ முடிச்சு மொத்தமாக நம்மளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க வீட்டில் போய் தூங்குறதுக்கு. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா. இது தமிழ் மகனின் குரல். நான் மனோஜ் ஆண்டனி. வாழ்க தமிழ்.